பூண்டு சாதத்துக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாம். ஏழு பூண்டு பற்களை நான் இப்படி மெலிசா வெட்டி வச்சிருக்கேன். பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி வச்சுக்கணும். கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இதை வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா இந்த சாதத்தோட ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். பூண்டு சாதம் இப்போ தயாராகிடுச்சு. இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்க்கு விவேகா ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.